முருகனின் கதைகள், அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றை கந்தவேலனுக்கு சொல்லிக் கொடுத்தார் தந்தை. இதனால் கந்தவேலனின் மனதில் முருகனது நாமம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. படிப்பை முடித்ததும் முழுநேரமும் முருகனுக்கே பணி செய்ய முடிவெடுத்தான். பக்தியோடு சேவை செய்தால் நக்கீரர், அருணகிரியார் போல தனக்கும் முருகன் காட்சி தருவார் என்று பரிபூரணமாக நம்பினான். சஷ்டி, கார்த்திகை நாளில் விரதமிருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தான். இப்படி வருடங்கள் ஓடின. ஆனாலும் முருகனின் காட்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் மனதில் முருகனை காண முடியவில்லையே என்ற வருத்தம் தலைவிரித்து ஆடியது. தினமும் கோயிலுக்கு வரும் கந்தவேலன் கண்ணீர் வடித்து, முருகா, உன்னையே நினைத்து உருகிக் கொண்டிருக்கும் எனக்கு காட்சி தருவாயா, அருள் செய் என்று வேண்டி நின்றான். அவனது பிரார்த்தனைக்கு மனமிறங்கிய முருகன் அவனுக்கு காட்சி தர எண்ணம் கொண்டார். அன்று வைகாசி விசாகம் பக்தர்கள் அன்னதான மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போதுதான் அவனுக்கு அந்த அற்புதக்